ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் குபேந்தர். நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற கிடைக்கிற வேலைக்கு போவேன். ஏன்னா நான் 12th வரலையும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ கரஸில் டிகிரி பண்ணுறதுக்கு அதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கேன். எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாடி வீட்டு அக்கா நளினி. ஏன்னா எங்கள் வீடு ஓட்டு வீடு, நாங்கள் முன்னாடி கூரை வீடாக இருந்து அப்புறம் ஓட்டு வீடு கட்டியிருக்கோம். அவங்க எங்களுக்கு 2 பேரும் வசதி வாய்ப்புலாம் ஒன்று தான். பட் நாங்கள் இன்னும் மாடி வீடு கட்டலை. ஏன்னா நான் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் கட்டணுங்கிற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் 2-3 பசங்க, அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அதனால அவங்க அந்த எக்கனாமிக் லெவல் நல்லாயிருக்கு. எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா 2-3 பொண்ணுங்க இருக்கிறனால அதெல்லாம் கரையேற்றுறதுக்கு எங்களுக்கு செலவு அதிகமாகிட்டுருக்கு. நான் 12th முடிச்சுட்டு இப்படி வேலைக்கு கிடைக்கிற ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கும்போது அக்கா தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2-3 டிகிரி பண்ணியிருக்காங்க. நளினி அக்கா பார்க்குறதுக்கு நம்ம ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினாங்கன்னா அது வேறு யாருக்குமே கிடையாது. நம்ம அழகு பதுமை குஷ்புக்கு தான் கட்டினாங்க. குஷ்பை பற்றி தெரியும். குஷ்பு இட்லின்லாம் வந்திருக்கு. அது 10 இட்லி சேர்த்தா ஒரு இட்லி மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்துக்கு ஒரு இட்லி மாதிரி இருக்கும். 10 இட்லியை கட்டி தொங்க விட்டால் 2 இட்லி மாதிரி தெரியும். அப்படிலாம் இருக்கிற அற்புதமான அழகி குஷ்பு ஒரு ஹீரோயினாக வளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அழகாக இருந்தாங்க. சின்ன தம்பி படத்துலலாம் அந்த மாதிரி சும்மா கொத்தும் கொலையும் அப்பும் மந்தாரமாக சும்மா அப்படியே பார்த்தா ஜிவுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க நளினி அக்கா. ரொம்ப ஜோவியல் டைப்பு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பேசுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அரவணைப்பாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் எடுப்புக்கு வருவாங்க. அவங்க பக்கத்து வீடுங்கிறனால சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப அவங்க க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஓடுறது முடியாதது எல்லாம் நல்லது கிட்ட செய்யுது என்னுடைய பங்கு தான். அப்படி இருக்கிற அவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. அக்கான்னு சொல்கிறேன்னு வழியே அவங்கள அக்காவாக என்னால் பார்க்க முடியாது. யாராலையுமே அவங்கள அக்காவாக பார்க்க முடியாது, அந்நியமாகவும் பார்க்க முடியாது. எல்லாருமே அவங்கள தனக்கானவளாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேரழகியை போய் எப்படி ஒரு முறை இல்லாத உறவை பற்றி நினைக்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரழகி தான் நம்ம நளினி அக்கா. அவங்ககிட்ட நல்ல ஜோவியலாக பேசுவாங்க. காலம் கடந்து போனது. அவங்களும் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிட்டு பிடிவாதமாக சொன்னாங்க. தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணிப்பேன். அவர் ஒத்த காலில் நின்னாது, இவங்க 2 காலில் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ மேரேஜ் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு, நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் வெளியில் போய் கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு அவங்க அண்ணன் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அதனால் வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளை கிடச்சிட்டா இங்கேயே இப்படி இந்த வீட்டை என் சிஸ்டருக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் சூப்பராக அவர் அந்த பொண்ணை இங்கேயே செட்டில் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு வேலை கிடைக்கிட்டு நான் பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. அக்கான்னொன்னே 52 வயசுன்னு நினச்சிட்டாங்க, ரொம்ப முதிர்க்கன்னு நினைக்காங்க. என்னை விட 2 வயசு தான் மூத்தவ. எனக்கு இப்போ 22, 23 ஆகுது. அவளுக்கு 24, 25 அந்த ரேஞ்சில் தான் 2 பேருக்கும் இருக்கும். அதனால் நான் அப்பப்போ ஃப்ரீ டைம்லலாம் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அக்கா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஃப்ரீயாக எல்லா விஷயமும் A to Z அனைத்து விஷயமும் ஓப்பனாக பேசுவாங்க. நானும் ஓப்பனாக பேசுவேன். எங்களுக்குள்ளே உள்ள புரிதல், கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் அண்ணனே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நல்ல மாப்பிள்ளையை அமைஞ்சா போதும். என் சிஸ்டருக்கு இந்த வீட்டை ஓகே பண்ணியாச்சு. எனக்கு நல்லா கை நிறைய கவர்மெண்ட் ஜாப், எனக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கிது. அப்பா நல்ல ஒரு வேலையில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அவங்களுடைய ஒரு தூண்டுதலில் தான் நான் இப்போ கரஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் கண்டிப்பாக டிகிரி வேண்டாம், ஃப்யூச்சரில் டிகிரி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, அதனால் டிகிரி படிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் எல்லாமே ஃபில்லப் பண்ணி கொடுத்து நான் இப்போ கரஸில் டிகிரி போட்டிருக்கேன். இப்படி நாங்கள் 2 பேருமே நல்லா ஜோவியலாக பேசிப்போம், நல்லா அரட்டடிப்போம். அவங்க இந்த காலேஜ் லைஃப்பில் அங்கே இருந்த சைட் அடித்தது அப்படி அங்கே இருந்த ஒரு லவ்வபுளான லைஃப்பெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க. அதில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் தானே முடிச்சிருக்கோம், அதனால் அந்தளவுக்கு பெரிய லைஃப் இருக்காது. இப்படிலாம் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணுண்டா, வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரிப்பு தான், அதை அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் அவங்க பேச்சை பார்க்கணும் இல்லையோ, அவங்க மூச்சையும் அவங்க வச்சுருக்கிற
பெருத்த, அது எப்படி சொல்கிறது, அந்த கின்னி பழம் இருக்குல்ல, அந்த கின்னி பழம் மாதிரி இருக்கும் ரெண்டும். அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். 2 கின்னி பழம் வச்சுருக்காங்களா, அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். பின்பக்கம் இருக்கிற 2 பரங்கி பழத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதை பார்க்கவே எனக்கு நேரம் பத்தாது. அப்பப்போ எப்பயாவது சாமி தரிசனம் கிடைக்கிற மாதிரி, மூலவர் தரிசனம் கிடைக்கிற மாதிரி அப்பப்போ வெடிப்பு மடிப்பு, ஆமாம், இதெல்லாம் கிடைக்கும். அதையும் நான் பார்த்துப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா நாக்கில் எச்சி ஊறும். ஒரு டைம் நான் அப்போ தான் அக்கா என்னமோ சொல்லியிருந்தா, அதை வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு வந்தேன். கடையில் ரொம்ப கூட்டமாகிடுச்சு. ஒரு 4-5 மணி நேரம் காத்திருந்து அதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது அவள் அசந்து தூங்கிட்டு இருந்தா. 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா தூக்க கலகத்தில் பார்த்திங்கன்னா அவள் வச்சுருந்த அந்த குழிப்பணியாரம் அப்படியே பளிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடாடா, அந்த குழிப்பணியாரத்தை கொடுத்தா சாப்பிடலாமே, கொடுக்க மாட்டாளே, தானும் படுக்க மாட்டாங்க தள்ளியும் படுக்க மாட்டாங்கிற மாதிரி அவள் தமக்கு சாப்பிடவும் கொடுக்க மாட்டா, நம்ம கேட்டாலும் கொடுப்பாளாங்கிற பயம் வேறு இருக்குது அப்படின்னு தடமாறிக்கிட்டு இருந்தேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நாக்கில் எச்சி ஊறுனது. ஒரு பக்கம் தம்பி துடித்தான், எனக்கு பசிக்குதுடா, எனக்கு பணியாரம் வாங்கி கொடுறாங்கிறான். அதை எங்கேருந்து போய் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு தடுமாறிட்டேன். ஒரு செகண்ட் எச்சி முழுங்கிக்கிட்டே அக்கா 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 அப்படின்னா துடிச்சு பிடிச்சி எழுந்துச்சி. அவள் மிரண்டு பார்த்தா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் வச்சுருந்த பணியாரத்தை நான் பார்த்துட்டேன்னு. அவள் வெக்கி தலை குனிஞ்சா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவளும் சிரிக்க, நானும் சிரிக்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அவள் பணியாரத்தை நான் பார்த்தேங்கிறது அதை தெரியாத மாதிரி பேச ஆரம்பித்தா. நான் பேசிக்கிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு அந்த பணியாரத்தை பார்க்க முடியுமாங்கிற கண் தேடிக்கிட்டே இருக்கும். அதையும் அவள் ஓரக்கண்ணால் பார்ப்பா. நான் தேடுறது போகிறதெல்லாம் இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் அதை தேடிக்கிட்டு இருப்போம், ஒரு பக்கம் கின்னி பழம் கொலையாக தெரியுது, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்பப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த கோடை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீட்டில் படுக்கிறது ஒரு வெக்கையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மொட்டை மாடியில் படுப்போம். மொட்டை மாடி எங்கள் வீட்டில் இல்லைங்கிறனால அக்கா வீட்டுக்கு தான் போவோம். எல்லோரும் அங்கே போய் படுத்துப்போம். அப்போ சில நேரத்தில் கோடையில் பனி இறங்கும். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போய் எங்கள் அம்மா, நான், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் 4 பேர் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். அப்பாலாம் 2 பேரும் கீழே கயிற்றுக்கட்டில் போட்டு கீழே படுத்துருவாங்க. வெளியில் வாசலில் போட்டு படுப்பாங்க. இப்படி படுத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பனி அதிகமாகிடுச்சுன்னா அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுவாங்க. நாங்கள் 2 பேரும் தான் மேலே படுத்திருப்போம். இப்படி ஒவ்வொரு நாளாக கதை பேசிக்கிட்டு இருப்போம். சினிமா கதை, அந்த கதை, ஊர் கதை, உலகத்து கதை, இப்படி எந்தெந்த கதை இருக்கும் அப்படி எல்லா கதையும் பேசிக்கிட்டு எங்களுக்கு நல்லா பொழுது ஓடும். பொழுது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். டெய்லி ஒரு கதை, அந்தந்த கதை, இப்படி உள்ள கதை, போன கதை, வந்த கதை, இந்த கதை அப்படின்னு, ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, அக்கத்து வீட்டு கதை, இப்படி எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருப்போம். ஜாலியாக போகும். அப்படி தான் ஒரு நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிலா வெளிச்சம் இருக்கும். ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும். அப்படியே போய்கிட்டு இருந்தது. அன்றைக்கி பார்த்தா நல்ல பனி பெய்யுதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் கீழே வா படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டே கீழே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் மேலே பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருந்தவுடனே பார்த்தீங்கன்னா அசந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவள் தூங்கிட்டா. நான் பார்த்தேன், என்னடா பேச்சுக்கு பதில் பேச்சு இல்லைன்னு எட்டி பார்த்தா அவள் தூங்கிட்டு இருந்தா. அப்போ பார்த்தேன், திடீர்னு பார்த்தா அன்றைக்கி அமாவாசை ஒரே இருட்டாக இருந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரத்தில் பார்த்தா ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் பார்க்கும்போது சும்மா தங்கம்ன்ற மாதிரி மின்னிக்கிட்டு இருந்தா. சரி, தூங்குற மாதிரி சும்மா படுத்துருக்காளான்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தூங்கிட்டா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் தம்பி சும்மாவே இல்லை, துடிக்கிறான். பணியாரம் வேணுங்கிறான், பசிக்குதுங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான், கிண்ணி பழம் வேணுங்கிறான், அதை உறிஞ்சி குடிக்க போகிறேங்கிறான். இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த நேரத்தில் திடீர்னு ஸ்ட்ரீட் லைட்டு கட் ஆகிட்டு ஒரே கும்மி இருட்டாகிடுச்சு. கும்மி இருட்டில் ஒரு பெரிய தைரியம் எனக்கு வந்துருச்சு. ஆஹா, இந்த மாதிரி நேரத்தில் எங்கே கேட்டு பார்க்குறது, இருட்டாக தானே இருக்குது, இந்த நேரத்தில் எடுத்து பணியாரத்தை சாப்பிட்டு பார்க்கும், அப்படி கேட்டான்னா மன்னிச்சிங்கன்னு சொல்லிவிடும் அப்படின்ட்டு மெல்ல பணியாரம் எங்கே இருக்குதுன்னு தடவி பார்த்தா பணியாரம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அவளும் ஒன்றும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தா. உடனே பணியாரத்தை சுவைக்க ஆரம்பிச்சிட்டேன். சுவைக்க இன்பமாக இருந்தது. அவள் எந்த விதமான அசைவு இல்லாமல் இருந்தாள். நான் பாட்டிலே வெறி கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட ஆரம்பித்த பிறகு திடீர்னு அசைய ஆரம்பிச்சு பயந்து போய் நடுங்கிட்டேன். என்னடா பண்ணுற குபேந்திரா அப்படின்னா, சாரிக்கா அப்படின்னா. என்னடா சாரி, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாரிங்கிற, என்னை கேட்காம என் பணியாரத்தை போய்க்கலாம் பண்ணுறேன். இல்லையே நான் ஒன்றும் ஒன்றும் பண்ணலன்னு போய் சொல்லாத அப்படின்னு சொன்னான். ஆமாக்கா, நான் அன்றைக்கி பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்றும் புரியல. என் தம்பியும் ரொம்ப தொந்தரவு பண்ணால் பசிக்குதுன்னு வேறு வழி இல்லைன்னு. அப்புறமா சிரிச்சா. சரிடா, இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், உனக்கு கொடுக்காம என்ன பண்ண முடியும்,
அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே என்னான்னு சொன்னால், அடாடாடாடா பருத்தி புடவையா காய்ச்ச மாறிட்டு பழம் தழுவி பாலில் வந்துட்டுன்னு உழுந்து வெறிகொண்டை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு பாலை குடிக்காமல் அரைச்சேன். பழத்தை புழிஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அவள் சாப்பிட, நான் சாப்பிட, ஐஸ்கிரீம் சாப்பிட, நான் பழத்தை சாப்பிட, இப்படி 2 பேரும் மாறி மாறி மொட்டை மாடியில் ஏறி ஏறி விளையாடிக்கிட்டு இருந்தோம். மாறி மாறி ஏறி ஏறி விளையாண்டு சும்மா இன்பம் தலைக்கு ஏறி ஓடிக்கிட்டு இருந்தது. எங்களுக்கு சந்தோஷம் கரை புரண்டு ஓடுனது. எங்களுக்கு விருந்து விடிய விடிய நடந்துக்கிட்டே இருந்தது. விருந்து ஒரு பக்கம் ஓடுது, ஒரு பக்கம் பொங்கல் வச்சு பொங்கிக்கிட்டு இருக்கோம். எத்தனை முறை பொங்கணும்னு எனக்கே தெரியல. 2-3 முறை பொங்கிட்டோம். விடிய காலையில் வந்தவுடனே எங்களுக்கு விளையாட்டை நிறுத்த மனசே இல்லை. அப்புறமா சொன்னால், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குமா அப்படின்னா, நான் சொன்னேன், எனக்கு விருப்பம்தான் நளினி, ஆனால் என்னோட வயசு மூத்தனை, இதில் என்னடா வயசு மூத்த, 2 வயசு 1 வயசாடா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பேசி எப்படியாச்சும் நான் உனக்கு சம்மதம் வாங்குகிறேன், உனக்கு என்னடா குறைச்ச, நீ பக்கத்துலேயே இருக்கிற, எனக்கு ஆதரவாக இருப்ப, இப்போ அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக இருப்பேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் எப்படியே பேசி அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு அருமையான பர்மிஷனை வாங்கிட்டா. எனக்கு குபேந்திரன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட வாழ்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குங்கிற மாதிரி பேசிட்டா. இப்போ எங்களுக்கு தினம் தீபாவளி தான், பண்டிகை தான், பொங்கல் தான், கோயில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்களும் 2 குடும்பத்துலேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடியே ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு பிறகு விளையாடுவோம். இது மாதிரி சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு கிடைக்கும் போது சம்மதத்தோட சந்தோஷத்தை அனுபவித்து பாருங்கள். வாழ்க்கை ஒரு முறை தான், வாழ தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு அருமையான பதிவு கூட நாங்கள் திரும்ப உங்களை மீட் பண்ணுறோம். அது வரையிலும் வெயிட் பண்ணுங்கள்.